இந்த வீடியோவில் எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் என்கேஷ்னா என்ன, அதில் வந்து நம்ம எப்படி அமௌண்ட் எடுக்கிறது, அப்புறம் ஃபர்தராக அதில் எப்படி இஎம்ஐ பே பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து ஆக்சுவலாக நான் இதுக்காக நான் என்னோட மொபைல் ஆப்பில் நான் உங்களுக்கு லைவாக காமிக்கல அப்படின்னா, நான் வந்து வீடியோ எடிட்டிங் எதுவுமே எனக்கு வந்து பண்ண தெரியாது. அதனால் அதில் வந்து நிறைய நம்மளோட இன்ஃபர்மேஷன், கிரெடிட் கார்டோட நம்பர் இருக்கும், அப்புறம் வந்து நிறைய அதில் வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக நான் இதில் வந்து நான் அதை ஷோ பண்ணல. ஓகே, ஆக்சுவலாக என்கேஷ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து என்கேஷ் இன்லைன் இருந்தது. பட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து என்கேஷ்னா ஆக்கியிருக்காங்க. ஸோ வந்து நான் இனிஷியலாக வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, என்கேஷ்னா வேற, என்கேஷ் இன்லைன்லாம் வேற நினச்சிருந்தேன். பிகாஸ் நான் ப்ரீவியஸாக வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் என்கேஷ் இன்லைன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதோட எஃப்யூக்கி படிக்கும்போது நான் என்ன நினச்சேன், என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஓகே என்கேஷ் இன்லைனும் என்கேஷும் வந்து ஒரே சேம் மீனிங் தான் அப்படிங்கிறத வந்து நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல உங்களுக்கு அதை இதான் இது பண்ணியிருப்பாங்க, என்கேஷ் இன்லைன்றது சேம் மீனிங் அப்படின்னு. ஓகே ஃபைன். இப்போ இதில் என்கேஷிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓகே ஃபைன், நான் என்னோட இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து இனிஷியலாக கிரெடிட் கார்டு வாங்கும்போது எனக்கு எவ்வளோ லிமிட் கொடுத்தாங்க அப்படின்னா 55,000 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 30,000 இன்க்ரீஸ் பண்ணி 85,000 கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து எப்போதுமே என்கேஷிங்கிற எதுவுமே எப்போவுமே எனக்கு காமிச்சதே கிடையாது. இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்து எனக்கு கொஞ்சம் கேஷ் தேவைப்படுது. ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம எப்போவுமே நம்ம பெனிஃபிட்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா கிரெடிட் இன்க்ரீஸ் லிமிட்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து எனக்கு அதில் எவ்வளோ காமிச்சதுன்னா, என்னோட கிரெடிட் வந்து ஆக்சுவலாக 85,000 எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அவங்க மேக்ஸிமம் வந்து 3 lakhs வரைக்கும் இது பண்ணிக்கிற மாதிரி அதில் காமிச்சிருந்தாங்க அந்த கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸில். சரி ஓகே, அப்போ வந்து நம்ம லிமிட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு 1.5 lakhs எனக்கு எவ்வளோ நான் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி ரெக்யூஸ் பண்ணேங்கிறது எனக்கு கரெக்டாக மறந்துருச்சு. பட் சம்திங் ஏதோ 1 lakh மட்டும் தான் நான் ரெக்யூஸ் பண்ணியிருந்தேன். ரெக்யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன, நம்ம அதில் சப்போஸ் நீங்களும் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் அதில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கிரெடிட் கார்டில் கொடுத்துருக்க நம்பரும் ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் அவங்களோட ஐடி கேட்பாங்க. ஐடி அப்புறம் வந்து சம்திங் என்ன கேட்டாங்க, பிஸ்னஸ் ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க, எம்எஸ்எம்இ இல்லை ஜிஎஸ்டி ஏதாவது. சப்போஸ் நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட சேலரி ஸ்லிப் கேட்பாங்க. நான் செல்ஃப் எம்ப்ளாய்டுங்கிற நான் ஐடி இது பண்ணியிருந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நம்பரும் வந்து அந்த நீங்கள் கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரும் ப்ளஸ் வந்து நம்ம பேங்க்கில் நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், அந்த லிங்க் அந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டு கூட லிங்க் ஆகிற நம்பர் வந்து அதுவும் நேஷனலைஸ்டான பேங்க் கூட இதாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஸ்டேட் பேங்க் இல்லை இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேங்க் கூட வந்து நம்மளுக்கு இது இருக்கணும். அதை விட்டு நம்ம ப்ரைவேட் பேங்க், டிஎம்பி, கவர்மெண்ட் பேங்க் கூட இது இருந்தால் நமக்கு அதில் கரெக்டாக வரும். மற்ற பேங்க்ல அதில் காமிக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் டிஎம்பிலாம் காமிக்க மாட்டாங்க, ஹெச்டிஎஃப்சி காமிப்பாங்க, ஐசிசி காமிப்பாங்க, இந்த மாதிரி மேஜரான பேங்க் தான் காமிப்பாங்க. அது ஒன்று. நான் அதை இது பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் ஐடிபிலாம் சப்மிட் பண்ணியிருந்தேன். பட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆச்சுன்னா, எந்த ஒரு அதுக்கு ஒரு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் என்ன எனக்கு ரிப்ளை மெயில் வந்து மெசேஜ் வந்துருந்துன்னா, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் அந்த மாதிரி இது பண்ணுங்கள், சேலரி பர்சனாக இருந்தால் சேலரி ஸ்லிப் பண்ணுங்கிற மாதிரி தான் இது பண்ணியிருந்தாங்க. அது ப்ராசஸ் வந்து இதில் ப்ராசஸிங்லேயே இருந்தது. பட் நான் அப்புறம் ஒரு 1 week கழிச்சு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவும் அகைன் முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் காமிச்சோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் காமிச்சிருது. சரி ஓகே, அப்போ நம்மளுக்கு இனிமேல் அது கிடைக்காத போல ஆயிடுச்சு, நானும் அதை விட்டுட்டேன். அப்புறம் லாஸ்ட் வீக்கில் சும்மா ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, என்கேஷ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, நீட் ஃபார் கேஷ், கோ ஃபார் என்கேஷ்ங்கிற மாதிரி ஒரு பேனர் தெரிஞ்சுது. ஸோ அது கிளிக் பண்ணி போகும்போது எனக்கு என்ன காமிச்சுன்னா, 1,10,000 எனக்கு வந்து அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களாங்கிற மாதிரி காமிச்சுது. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், ஓகே அது வந்து இந்த என்கேஷிங்கிற உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னா, பெனிஃபிட்ஸுங்கிற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் என்கேஷ் வந்து எப்படி ரெக்யூஸ் பண்ணணும், எப்படி ரெக்யூஸ் பண்ணுங்கிறத நான் இதை பார்த்துக்கப்புறம் நான் நெட்டில் பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இது நீங்கள் ரெக்யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் அந்த இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களே அந்த என்கேஷிங்கிறது வந்து உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு சப்போஸ் என்னோட லிமிட் 80,000 தான். பட் எனக்கு 3 lakhs வரைக்கும் எனக்கு கிரெடிட் லிமிட் இருந்ததா நான் ஃபீல் பண்ணேன். அப்படி இருந்தது. ஓகே, அந்த டைமில் வந்து நம்ம இன்கேஸ் நம்மளுக்கு அமௌண்ட் தேவைப்படுது, நம்ம ரெக்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறமா என்கேஷ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கிற மாதிரி அந்த லாஜிக் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு வந்து தோணுச்சு. அதனால சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து என்கேஷ் காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து எவ்வளோ காமிக்குதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நானும் 1,10,000 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டு பிலோ கிரெடிட் லிமிட்டோட இதாக இருந்தது அப்படின்னா வந்து நம்மளுக்கு மேபி இந்த மாதிரி என்கேஷ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1,10,000 எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது எனக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த இது வந்தது,
நான் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கேட்டிருந்தாங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் என்னோட சேவிங் அக்கௌண்ட் இந்தியன் பேங்க் இது கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டெனர் வந்து எப்படின்னு பார்த்துட்டீங்க, மொத்தம் 1,10,000 ரூபாய்க்கு வந்து மாசத்துக்கு 10,600 ரூபா பே பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2,300 ரூபா போட்டிருந்தாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் எப்போ எடுத்திருந்தாங்கன்னா, எனக்கு 1,10,000 எனக்கு நான் எப்போ அப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெனஸ்டே மண்டே நினைக்கிறேன். மண்டே இது பண்ணியிருந்தேன். மண்டே ஈவினிங் ஒரு 5:30 மேலே பண்ணியிருந்தேன். எனக்கு அமௌண்ட் வந்து டியூஸ்டே வெனஸ்டே ஒரு ஈவினிங்லாம் எனக்கு வந்துருச்சு. ஸோ வந்து அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஃபீஸ் 2,300 சம்திங் வந்து என்னோட அந்த கிரெடிட் கார்ட்லேருந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 16.5 சம்திங் போட்டிருந்தாங்க. நம்ம ஒரு மாதத்துக்கு 10,600 ரூபா ப்ளஸ் 12 மாதம் கட்டுறோம் ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸு. இஎம்ஐ வந்து எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு காமிக்கல. எனக்கு பில்லு வந்து எப்பவுமே 9ஆம் தேதி தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதில் இந்த FAQ என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒன் செகண்ட். ஸோ FAQல வந்து இதில் தான். ஸோ எப்போ வந்து அந்த பில்லு ஜென்ரேட் ஆகும்போது தான் வந்து இது பண்ணுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்மளுக்கு பில்லு வந்து ஒன்ஸ் நம்ம ஜென்ரேட் ஆகும்போது தான் எனக்கு வந்து 9ஆம் தேதி எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு இதில் தெரிஞ்சு வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன். நீங்களே தான் கிளியர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்கேஷ்ங்க உங்களுக்கு பெனிஃபிட் தான். அதில் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக கிளியர் பண்ணுறேன். வேறு நான் இதில் என்ன நினச்சிருந்தேன் வேறு எதுவுமே இல்லை. நம்ம கேஷ் 1 லட்சத்துக்கு நம்ம எவ்வளோ கேஷ் கொடுக்கணும் அந்த கேஷ் அப்படியே நம்மளுக்கு வந்துருச்சு. வேறு இதில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், தேங்க்யூ.